Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB, NTPC and Group D ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் Lakshmi Max ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படினா Lakshmi Max ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும். நான் NTPC எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன், Group D எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படி நினைக்கக்கூடிய ஸ்டூடண்ட் Lakshmi Max ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி NTPC கான டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு. சோ நீங்க டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படினா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல Lakshmi Max ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் ன்னு மெசேஜ் அனுப்புங்க. டெஸ்ட் பேட்ச்னா ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் ன்னு மெசேஜ் பண்ணுங்க. டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? The question below consists of two statements labeled 1 and 2. You have to decide whether the data provided in the statement are sufficient to answer the question. Read both statements and give your answer. Okay, ஒரு question கொடுத்திருக்காங்க, அதுக்கான ஆன்சர் நீங்க கண்டுபிடிக்க வேண்டாம். அவங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இது ரெண்டையும் வச்சு உங்களால இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண முடியுமா இல்ல ஏதாவது ஒண்ணை மட்டும் வச்சு ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கறத நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். Among friends A B C D E each having different weight, who among them is the heaviest? Okay, மொத்தம் 5 பேர் இருக்காங்க. ABCDE ன்னு 5 பேர் இருக்காங்க. 5 பேர்ல யார் வந்து ஹெவியஸ்ட்ங்கறத கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? D weighs more than only 2 people. D வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே 2 பேரை விட மட்டும் தான் என்ன பண்ணிருக்கான், வெயிட்டா இருக்கான். அப்போ D வந்து only 2 people விட வெயிட்னா மொத்தம் 5 பேர்ல அப்ப D எந்த இடத்துல வருவான்? 3rd பிளேஸ்ல வருவானா? ஓகே, சோ மொத்தம் 2 பேரை விட மட்டும் தான் D வெயிட். அப்ப D வந்து 3rd பிளேஸ்ல போடலாம். E weighs more than A but less than B. ஓகேவா? சோ E பாத்தீங்க அப்படின்னா A யை விட வெயிட் ஆனவன், ஆனா B யை விட இவனோட வெயிட் வந்து கம்மி. ஓகேவா? சோ இப்போ இத வந்து இந்த இடத்துல நம்மளால எப்படியாவது பிளேஸ் பண்ண முடியுமா? B E A ன்னு இப்படியும் போடலாம், இல்லனா இங்க B போட்டு இங்க E போட்டு இங்கேயும் A போடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு என்னால ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் என்னால ஆன்சர் பண்ண முடியுமான்னு செக் பண்றேன். A weighs more than C ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ A வந்து C யை விட வெயிட்டா இருக்கான், பட் லெஸ் தேன் ஈன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈயை விட அவன் கொஞ்சம் குட்டியா இருக்கான். ஓகே, E is not the heavier, E is not heavier than B. E வந்து பாத்தீங்கன்னா B யை விட ஹெவியர் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ B வந்து E யை விட ஹெவி, அப்படிதானே? E வந்து B யை விட பெரியவன் இல்லை அப்படின்னா B தான் E யை விட பெரியவனா இருப்பான். அப்ப இதுல இருந்து நாம என்ன கொண்டு வந்துடலாம்? B greater than E greater than A greater than C. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் நம்மளால யாரு ஹெவியஸ்ட்னு சொல்ல முடியுமா? ஏன்னா மொத்தம் 5 பேர் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க? A B C D E. ஓகேவா? சோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்னால D யை எங்க பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அப்படிதானே? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? என்னால ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை வச்சும் என்னால ஆன்சர் பண்ண முடியாது. சோ நான் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி பார்க்க போறேன். ஒன்னாவது ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ரெண்டையும் நான் என்ன பண்ண போறேன்? மெர்ஜ் பண்ணி பார்க்க போறேன். ஓகே, சோ மெர்ஜ் பண்ணா எனக்கு என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, B greater than E ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ B greater than E. D வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3வது இடத்துல தான் வருவான், அப்படிதானே? 3வது இடத்துல தான் வருவான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். அப்போ Bயும் Eயும் நாம இங்க தூக்கி போட்டுடலாமா? Bயையும் Eயையும் தூக்கி இங்க போட்டுடலாம். AC இருக்கா? Aயையும் Cயையும் இங்க தூக்கி போட்டுடலாம். அப்போ 5 பேரையும் நாம என்ன பண்ணிடலாம்? பிளேஸ் பண்ணிடலாம். யாரு ஹெவியஸ்ட் இருக்கிறதுலே? B தான் ஹெவியஸ்ட்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதை ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கு பெர்ஃபெக்டா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நான் மெர்ஜ் பண்ணா மட்டும் தான் என்னால ஆன்சர் பண்ண முடியும். அப்போ both 1 and 2 வந்து எனக்கு தேவை. ஓகேவா? சோ அப்ப ரெண்டையும் நான் என்ன பண்ணணும்? மெர்ஜ் பண்ணணும். டேட்டா in both statement 1 and 2 together are sufficient to answer the question. இதுதான் இதுக்கான ஆன்சர். சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? கொஷின் வந்து ABCDE அப்படின்னு 5 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வெயிட்டில் இருக்கான். அவர்களுள் மிக அதிக எடையை கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ D என்பவர் இருவரை மட்டும் அதிக எடை உடையவர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 பேரை மட்டும் தான் D வெயிட்டாக இருக்கான் அப்படின்னா மொத்தம் 1 2 3 4 5 பேர் இருக்காங்க. இருக்கிறதுலே வெயிட்டாக இருக்கவனா ஃபர்ஸ்ட் பிளேஸில் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ D வந்து கண்டிப்பாக 2 பேரை விட மட்டும் வெயிட்னா 4 5 விட மட்டும்தான் D வெயிட்டாக இருப்பான். அப்போ D 3வது இடத்துல போட்டுடலாமா? E
என்பவர் ஏயை விட அதிக எடையை உடையவர். வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் than ஏ, ஆனால் பியை விட குறைந்த எடையை உடையவர். அப்போ என்ன பண்ணிக்கலாம், பி இந்த இடத்துல போட்டுடலாம், பி கிரேட்டர் than ஈன்னு போட்டுடலாம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் என்னால் இதை பிளேஸ் பண்ண முடியுமா? நான் பியை இங்கே போட்டு எங்கே போட்டு ஏ எங்கே போடலாம், இல்லைனா பியை இங்கே போட்டு எங்கே போட்டு ஏ எங்கே போடலாம். ரெண்டு பாசிபிலிட்டி வருது. என்னால் கன்ஃபார்மாக ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஏ என்பவர் சியை விட அதிக எடையை உடையவர். ஏ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் than சி, ஓகே, ஆனால் ஈயை விட குறைந்த எடையை உடையவர். அப்போது ஏ லெஸ் than இ, இல்லைனா இ கிரேட்டர் than ஏன்னு போட்டுடலாம். இ என்பவர் பியை விட அதிக எடை உடையவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி தான் யாரை விட பெருசு, ஈயை விட பெருசுன்னு எழுதிடலாமா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க கொடுத்ததை வச்சு என்னால் பி கிரேட்டர் than இ கிரேட்டர் than ஏ கிரேட்டர் than சின்னு என்னால் போட முடியும். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மிஸ் ஆகுறாங்க. யார்? டி. அந்த டியை நான் முன்னாடியும் போடலாம், இல்லை பின்னாடியும் போடலாம். ரெண்டு பாசிபிலிட்டி வருது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டையும் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டையும் மெர்ச் பண்ணி பார்க்க போகிறேன். மெர்ச் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியும்? இதில் ஒரு பாயிண்ட்டு டி வந்து மூணாவது இடத்துல தான் வருவான்னு தெரியும். அதுக்கப்புறம் பி கிரேட்டர் than இ கிரேட்டர் than ஏங்கிறதும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன தெரியும்? பி கிரேட்டர் than இ கிரேட்டர் than ஏ கிரேட்டர் than சின்னும் தெரியும். அப்போ பியையும் ஈயையும் இந்த இடத்துல நான் போட்டுடலாம், ஏயையும் சியையும் நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக எனக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து கிடைச்சிருது. அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நான் மெர்ச் பண்ணேன் அப்படின்னா யார் இருக்கிறதுலே ஹெவியஸ்ட்டுங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன். யார் இருக்கிறதுலே ஹெவியஸ்ட்டு? பி தான் ஹெவியஸ்ட்டு. அப்போ போத் 1 and 2 டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஷின். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஆன்சர் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படுது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே மெர்ச் பண்ணாதான் ஆன்சர் வரும். இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அக்யூரேட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வச்சு ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த கொஷினில் பாருங்கள், இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சர்டைன் சம் ஆஃப் மணி ஃபார் 3 years at 8% per annum is ₹61.60, then find the sum ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஆண்டுக்கு 8% வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையின் கூட்டு மற்றும் தனி வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் ₹61.60. பிறகு தொகையை கண்டறியவும். பேங்க்கில் பார்த்தீங்கன்னா பிங்கிற அமௌண்ட் போடுறீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு. அப்படி போடும்போது கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹61.60. அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அசல் என்ன? இதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃபரன்ஸ் கொடுக்கும்போது 2 வருஷத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P × R/100 the whole square. அதே 3 வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? PR² × 300 + R / 100³ இதுதான் எனது 3 வருஷத்துக்கான ஃபார்முலா. ஓகே, இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு? ₹61.60. ஓகே, ஸோ P தான் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 8. ஸோ 8 × 8ன்னு போட்டுடலாம். 300 + 8 / 100³ ஸோ இதை 100 × 100 × 100ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். இதை எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 61 இங்கே இருக்க 100 இங்கே போகும்போது என்னாகும்? இந்த 61.6 × 100ங்கும்போது 6160ன்னு இருக்கும். மீதி 2 100ஐயும் அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பியை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. இந்த பக்கம் கொண்டு வந்தால் உங்களுக்கு என்ன வரும்? 8 × 8 64. 64 × என்ன வரும்? 300 + 8 308ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை கட் பண்ணலாமா? கட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 16 4 64. ஸோ 16 4 64, 25 4 100, 4 4 16. ஸோ 25 4 100ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இன்னும் ஃபர்தராக கட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 308ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 8 32, 4 3 12, 1232ன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1232. இப்போ இங்கே இருக்க நம்பரை பாருங்கள், 6160ன்னு கிடைக்கும். அப்போது 6160 லாஸ்ட் இங்கே 0ல் முடிஞ்சிருக்கு, இங்கே 2 வருது. அப்போ யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? 5 இருக்கும். அப்படி தானே? 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 கிடைக்க போகுது. அப்போ கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் கட் ஆகுமா? 1232 × 5 5 2 10
15 1 16. ஸோ திருப்பி என்ன கிடைக்குது 1 6. ஸோ கரெக்டாக தான் வருது. ஓகேவா? ஸோ அப்போது இதை கட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், 5ன்னு போட்டுக்கலாம். இங்கே என்ன இருக்குது, 25 இருக்குது, இங்கேயும் 25 இருக்குது. 25 × 25 625. 625 × 5 உங்களுக்கு என்ன வரும், 3125 வரும். அப்படி தானே? ஸோ 3125ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, தெளிவாக புரிஞ்சிருச்சா? இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3125. அப்போ பேங்க்கில் எவ்வளோ ரூபா போட்டிருப்பீங்க, 3125 ரூபா போட்டிருப்பீங்க. ஸோ ரொம்பலாம் உட்காந்து கால்குலேட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இதை சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு யூனிட் டிஜிட் வச்சு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கால்குலேஷன் பார்ட் வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள். ஓகே, ஸோ இது சயின்ஸில் உள்ள கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். செலக்ட் த ஆப்ஷன் தட் இஸ் ரிலேட்டட் டு த தேர்ட் லெட்டர் கிளஸ்டர் இன் த சேம் வே செகண்ட் லெட்டர் கிளஸ்டர் இஸ் ரிலேட்டட் டு த ஃபர்ஸ்ட் லெட்டர் கிளஸ்டர். அதாவது பிஎம் வந்து ஆர்ஜேக்கு ஈக்குவல். அப்போ டிஎஃப் வந்து எதுக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பிஎம்மை ஆர்ஜே கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், பியிலேருந்து ஆருக்கு போகணும். பியிலேருந்து ஆருக்கு போனால் என்ன பண்ணணும், +2 எடுத்தால் போதுமா? பி வந்து 16வது இடத்துல இருக்குது, ஆர் வந்து 18வது இடத்துல இருக்குது. ஸோ +2 எடுக்கணும். அதே எம்லேருந்து ஜேக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எம் வந்து 13வது இடத்துல இருக்குது, ஜே வந்து 10வது இடத்துல இருக்குது. அப்போ -3 எடுக்கணும். அப்போ +2 -3 தான் இதுக்கான பேட்டர்ன். அப்போ இதுக்கு கண்டுபிடிச்சா என்ன வரும், டிஎஃப்க்கு. ஸோ டியிலேருந்து +2 எடுத்திங்கன்னா 20 + 2 22. ஸோ வி வரும். எஃப்லேருந்து -3 எடுத்திங்கன்னா 6 - 3 3. தேர்ட் பிளேஸில் என்ன இருக்குது, சி இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா விசி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ விசிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. In a certain code language, tape is coded as இந்த மாதிரி கோட் பண்ணுறோம், ஷர்ட்டை வந்து இந்த மாதிரி கோட், ஷார்ட்டை வந்து இந்த மாதிரி கோட் பண்ணுறோம், டியூபை வந்து இந்த மாதிரி கோட் பண்ணுறோம். அப்போ ஈக்கு வந்து என்ன கோடு? ஓகே, ஸோ டேப்புங்கிறது இப்படி, ஷர்ட்டுங்கிறது இப்படி, அதே டியூபுங்கிறது இப்படி கோட் பண்ணுறோம். ஈங்கிற எழுத்துக்கான நம்பர் என்ன? இதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடலாம். இங்கே டேப்புங்கிறது பாருங்கள், டிஏபிஇ. டேப்புக்கு பார்த்தீங்கன்னா 4 8 2 5ன்னு கொடுத்துருக்காங்க. டியூபுக்கு பார்த்தீங்கன்னா டியூபிஇ 4 6 7 5. இங்கே என்ன லெட்டர் இருக்குது, டீங்கிற லெட்டர் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, டீங்கிற லெட்டர் இருக்குது. அப்போ டீக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்க, 4ங்கிற நம்பர் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஈங்கிற லெட்டர் இருக்குது, இங்கேயும் ஈங்கிற லெட்டர் இருக்குது. ஈக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 5ங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 5. 5ங்கிறது ஆப்ஷன் ஏ. பேப்பர் பெண்ணே இல்லாமல் ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு ஏபிசிடியும் எழுத வேண்டாம், அப்படியே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஈனா 5ங்கிறத இந்த டியூபுங்கிற வார்த்தையிலையும் ஈக்கு 5 தான் கொடுத்துருக்காங்க. இந்த டேப்புங்கிற வார்த்தையிலையும் பார்த்தீங்கன்னா ஈக்கு 5 தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த டியூபுங்கிற வார்த்தையில் டீக்கு 4 கொடுத்துருக்காங்க, டேப்புங்கிறதுல டீக்கு 4 கொடுத்துருக்காங்க, இந்த ஷர்ட்டுங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்க, டீக்கு வந்து 4 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அவங்க என்ன லெட்டர், அந்த லெட்டருக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து எழுதணும், அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A shopkeeper bought 600 oranges. A shopkeeper bought 600 oranges and 400 bananas. He found that 30% of oranges and 18% of bananas were rotten. Find the percentage of the fruits in good condition. ஒரு கடைக்காரர் 600 ஆரஞ்சு மற்றும் 400 வாழைப்பழங்களை வாங்கினார். 30% ஆரஞ்சு மற்றும் 18% வாழைப்பழங்கள் அழுகி இருப்பதை கண்டறிந்தார். நல்ல நிலையில் உள்ள பழங்களின் சதவீதத்தை கண்டறியவும். மொத்தமாக என்ன பண்ணுறாரு, ஆரஞ்சு வந்து எத்தனை வாங்குறாரு, 600 வாங்குறாரு. வாழைப்பழம் எத்தனை வாங்குறாரு, பனானா வந்து 400 வாங்குறாரு. ஸோ டோட்டலாக எவ்வளோ வாங்கியிருக்காரு, 1000 பழங்கள் வந்து வாங்கியிருக்காரு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாருன்னா செக் பண்ணுறாரு. அதில் 30% ஆரஞ்சு வந்து அழுகி இருக்கு, அதே மாதிரி 18% பனானா வந்து அழுகி இருக்கு. அப்போ நல்ல நிலைமையில் இருக்க பழங்கள் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இதான் கேட்டிருக்காங்க. அப்போது 600 ஆரஞ்சு பழத்தில் 30% அழுகி இருக்கு அப்படின்னா நல்ல பழங்கள் எத்தனை இருக்கும், மீதி 70% தான் என்னவா இருக்கும், நல்ல பழங்களாக இருக்கும். அப்போ 600ல் 70% பார்த்தீங்கன்னா என்ன வரும், 00 கட் ஆகிரும், 420ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 400 நல்ல பழத்தில் 18% வந்து அழுகிருச்சு. அப்போ மீதி நல்ல பழங்கள் எத்தனை இருக்கும், 82% வந்து இருக்கும். அப்போ இதில் 82% பார்க்கும்போது 00 கட் ஆகிரும், 4 2 8. ஸோ 328ன்னு கிடைக்கும். அப்போ நல்ல ஆரஞ்சு பழம் 420, நல்ல வாழைப்பழம் 320. ஸோ டோட்டல் என்ன வரும் உங்களுக்கு, 8 4 4 3 7 748 அப்படி தானே. ஸோ என்ன வரும், 748 நல்ல பழங்கள் வந்து இருக்கு.
இருக்குது. ஓகே, டோட்டலாக எத்தனை பழங்கள் இருக்குது? 1000 பழங்கள் வந்து இருக்குது. எனக்கு எத்தனை நல்ல பழம் இருக்குன்னு தேவையில்ல, எத்தனை பர்சன்டேஜ் நல்ல பழம் இருக்குன்னு தேவை. அப்போ டோட்டலாக 1000, 1000ல் 748 நல்ல பழம் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? 1000 கீழே போடுங்க, 748 மேலே போடுங்க. பர்சன்டேஜுங்கிறதுனால 100 போட்டாச்சு. ஸோ 0 0 கட் ஆகிரும். இப்போ என்ன ஆகும்? இங்கே ஒரு 0 இருக்கும், ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா என்ன வரும்? 74.8% கிடைக்கும். 74.8%ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Ajit is Bridges' brother. Okay, so Charan is Ajit's father. Deep is Isha's brother. Isha is Bridges' daughter. Who is married to Jeet? Who is Deep's grandfather னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சாதான் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கொஸ்டினை பாருங்கள். ஹூ இஸ் மேரிட் டு ஜீத் இல்லை, ஹூ மேரிட் டு ஜீத்துன்னு வரணும். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அஜித் இஸ் பிரிஜிஸ் பிரதர். அஜித் வந்து பிரிஜின் சகோதரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அஜித்தை இங்கே போட்டுக்கோங்க. அஜித் வந்து யாரோட சகோதரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஜினோட சகோதரன். ஸோ பிரிஜினை இங்கே போட்டுடலாம். ஓகே, ஸோ அஜித் வந்து பிரிஜினோட பிரதர். சரண் இஸ் அஜித் ஃபாதர். அப்போ சரண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித்தோட அப்பா. அஜித்தின் அப்பா வந்து சரண். ஓகே, ஸோ அஜித் இங்கே இருக்கான். ஸோ அஜித்தோட அப்பா பார்த்தீங்க அப்படின்னா சரண். ஸோ சரணை இங்கே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அஜித்தோட அப்பா தான் சரண், அவரை இங்கே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து என்ன வரி சொல்லியிருக்காங்க? தீப் இஸ் ஈஷாஸ் பிரதர். ஸோ ஈஷாவோட பிரதர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீப். ஸோ இப்போதைக்கு நம்ம ட்ரீல வந்து பிளேஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஈஷாவே நம்ம வரையலை. ஈஷாவோட பிரதர் தான் யார்? தீப். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? தீப் ஈஷாவின் சகோதரர். ஓகேவா? ஸோ தீப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஷாவோட சகோதரன். ஓகே, ஈஷா பிரிஜின் மகள். பிரிஜின் இருக்கான் இல்லையா, அவனோட, பிரிஜின் வந்து பொண்ணா பையனான்னு தெரியாது. ஸோ பிரிஜினோட மகள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஷா. அப்போ பிரிஜினோட மகள் வந்து ஈஷா. ஈஷாவோட சகோதரன் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீப். ஓகே, ஸோ புரியுதா? ஸோ ஈஷா இஸ் பிரிஜிஸ் டாட்டர். ஓகே, ஈஷா வந்து பிரிஜின் மகள், இவர் ஜீத்தை மணந்தார். ஓகேவா? ஸோ ஈஷா யாருன்னா பிரிஜினோட பொண்ணு. அவள் என்ன பண்ணியிருக்கான்னா ஜீத்தை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா. ஈஷா இஸ் பிரிஜிஸ் டாட்டர் ஹூ மேரிடு டு ஜீத். ஓகேவா? ஸோ இந்த ஹூங்கிறது யாரை குறிக்கும்னா பிரிஜிஷோட டாட்டரை குறிக்கும். பிரிஜிஸோட டாட்டர் யாருன்னா ஈஷா. நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் படிச்சிருக்கோம் இல்லையா இங்கிலீஷில். ஸோ இங்கே இஸ்ஸு போட்டதுனால கொஸ்டினே மாறிட்டு. ஓகே, ஸோ அந்த இஸ்ஸை எடுத்துகிட்டு பாருங்கள், உங்களுக்கு அர்த்தம் புரியும். ஓகே, ஹூங்கிறது யாரை குறிக்கும்னா பிரிஜிஸ் டாட்டரை குறிக்கும். பிரிஜிஸ் டாட்டர் யாருன்னா ஈஷா. அப்போ ஹூ யாரை குறிக்கும்னா ஈஷாவை குறிக்கும். அப்போ ஈஷா வந்து மேரிடு டு ஜீத்னா ஈஷா ஜீத்தை கல்யாணம் பண்ணியிருக்கா. ஓகே, ஸோ ஈஷா கல்யாணம் பண்ணியிருக்கவன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீத். ஓகேவா? ஸோ ஜீத். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹூ இஸ் தீப்ஸ் கிராண்ட்ஃபாதர்னு கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் தீப்ஸ் கிராண்ட்ஃபாதர்? ஓகே, ஈஷா பிரிஜின் மகள், இவர் ஜீத்தை மணந்தார். தீப்பின் தாத்தா யார்? ஓகே, ஸோ தீப்போட தாத்தா யார்? ஸோ தீப்போட அப்பாவோ அம்மாவோ யாரு நம்மளால ஜெண்டர் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. பிரிஜினோட அப்பா தானே தீப்போட தாத்தாவாக இருப்பாங்க. ஸோ பிரிஜினோட அப்பா யார்? சரண். ஏன்னா பிரிஜினோட பிரதர் வந்து அஜித். அப்போ அண்ணனோட அப்பா தான் இவனுக்கும் அப்பாவாக இருப்பான். அப்படி தானே? ஸோ அப்போ பிரிஜினோட அப்பா யாருன்னா சரண். ஓகேவா? அப்போ தீப்போட தாத்தா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சரண் தான் தீப்போட தாத்தா. ஓகேவா? ஸோ சரண் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. தீப்பின் தாத்தா யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தீப் இந்த இருக்கான், தீப்போட பேரண்ட்டு. ஸோ இவங்களோட அப்பா வந்து சரண், அதனால தீப்போட ஃபாதர் வந்து யாருன்னா சரண். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? HCF of two numbers is 10 and their LCM is 45, then the product of the number. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஸோ குரூப் டியில் ஒரு 100 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈஸியான கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 100ல் ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். 2 எண்களின் மீப்போவா 10, அவற்றின் மீச்சிமா 45 என்றால் அவற்றின் பெருக்கற்பலன் என்ன? ஸோ ஒரு 2 நம்பரோட பெருக்கற்பலன் ஏபின்னு 2 நம்பர் இருக்குன்னா அதோட பெருக்கற்பலன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அதோட LCM இன்ட்டு HCFக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ அந்த 2 நம்பரோட பெருக்கற்பலன் என்ன இருக்கும்? இங்கே HCF எவ்வளவு? 10, LCM எவ்வளவு? 45. அப்போ 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 450. அப்போ அந்த நம்பரோட பெருக்கற்பலன் எவ்வளவு? 450. 450ங்கிறது ஆப்ஷன் சி. ஒரு 2 நம்பரோட HCF LCM கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட பெருக்கற்பலன்கிறது என்னன்னா அதோட HCF இன்ட்டு LCM மல்டிப்ளை பண்ணுறது தான் அதோட பெருக்கற்பலன். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா ஏற்கனவே நாம LCM அண்ட் HCF டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பேப்பர் பெண்ணே இல்லாமல் எக்ஸாமில் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிலாஜிசமில் உள்ள
கொஷின். ஆல் மெஷின் ஆர் ரெஃப்ரிஜிரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லா மெஷினுமே உங்களுக்கு என்னது ரெஃப்ரிஜிரேட்டர். ஆல் ரெஃப்ரிஜிரேட்டர் ஆர் கீசர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை வரைஞ்சிக்கிடுவோம். ஓகே, ஆல் ரெஃப்ரிஜிரேட்டர் ஆர் கீசர். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் மெஷின் ஆர் ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ ஆல் மெஷின் ஆர் ரெஃப்ரிஜிரேட்டர் வரைஞ்சாச்சு. ஆல் ரெஃப்ரிஜிரேட்டர் ஆர் கீசர் அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டரை சுற்றி நம்ம என்ன வரையணும், கீசர் வந்து வரையணும். வரைஞ்சாச்சா? இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள். சம் மெஷின் ஆர் நாட் கீசர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வரைஞ்சிருக்க டயக்ராம் என்னது, பாசிட்டிவ் டயக்ராம். பாசிட்டிவ் டயக்ராமில் பாசிட்டிவ் கன்க்ளூஷன் மட்டும்தான் வரும், நெகட்டிவ் கன்க்ளூஷன் வராது. ஸோ நாட்டுங்கிறது நெகட்டிவ் கன்க்ளூஷன். இதை பார்த்து இதை நம்ம என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். சம் கீசர் ஆர் மெஷின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மெஷினுமே கீசர் தான். அப்போ கண்டிப்பாக சம் கீசர் வந்து என்னவா இருக்கும், மெஷினாக தான் இருக்கும். அப்போ ரெண்டாவது கன்க்ளூஷன் மட்டும் ஃபாலோ ஆகுது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்கள், அனைத்து இயந்திரங்களும் குளிர்சாதன பெட்டிகள். அனைத்து இயந்திரங்கள், அப்போ இயந்திரங்களை சுற்றி குளிர்சாதன பெட்டி வந்து போட்டுட்டேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அனைத்து குளிர்சாதன பெட்டிகளும் நீர் சூடேற்றிகள். அப்போ எல்லா குளிர்சாதன பெட்டிகளும் நீர் சூடேற்றிகள். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் முடிவு. சில இயந்திரங்கள் நீர் சூடேற்றிகள் அல்ல. அதாவது வரைஞ்சிருக்க டயக்ராமு ஒரு பாசிட்டிவான டயக்ராமு. பாசிட்டிவான டயக்ராமுக்குள்ள ஒரு நெகட்டிவ் கன்க்ளூஷன் கண்டிப்பாக வராது. அப்போ இதை நாம் எலிமினேட் பண்ணிடலாம். சில நீர் சூடேற்றிகள் இயந்திரங்கள். ஓகே, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எல்லா இயந்திரமுமே நீர் சூடேற்றின்னு சொல்லியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக சில நீர் சூடேற்றி என்னவா இருக்கும், இயந்திரமாக இருக்கும். அப்போ ரெண்டாவது கன்க்ளூஷன் மட்டும் ஃபாலோ ஆகுது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 0.065 பார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் இதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனில் வந்து காட்டணும். கரெக்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் 0.065 பார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஷார்ட்கட் என்னென்னா என்ன கொடுத்துருக்காங்க, 0.0654 பார்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா, பார் இருக்குது அப்படின்னா 9 போடணும், பார் இல்லாத இடத்துல என்ன பண்ணணும்னா 0 போடணும். இதை மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. ஸோ கொடுத்துருக்க நம்பர் என்ன, 654. ஸோ அந்த 654 அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் இந்த பார் இல்லாமல் இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். பார் இல்லாமல் என்ன நம்பர் இருக்குது, 0 இருக்குது. அப்போ அந்த மைனஸுக்கு அந்த பக்கம் அந்த பார் இல்லாமல் இருக்க நம்பரை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் டிவைடட் பை போட்டுக்கோங்க. எத்தனை நம்பரில் பார் இருக்குது, 1 2 5லையும் 4லையும் தானே பார் இருக்குது. அப்போ 2 நம்பரில் பார் இருக்குது. அப்போ பார் 2 நம்பரில் இருக்கிறதுனால 2 9 போட்டுக்கோங்க. எத்தனை நம்பரில் பார் இல்லை, 1 2 நம்பரில் பார் இல்லை. ஸோ அதுக்கு 0 போட்டுக்கோங்க. ஓகேவா. ஸோ பார் எத்தனை இருக்கோ அதுக்கு 9 போட்டுக்கோங்க, பார் இல்லாததுக்கு 0 போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டு மைனஸ் போட்டுட்டு பார் இல்லாமல் இருக்கும் இல்லையா நம்பர், அதை இந்த பக்கம் போட்டுக்கோங்க. ஓகேவா. ஸோ டிவைடட் பை பார் எத்தனை நம்பருக்கு இருக்கோ அத்தனை 9, பார் இல்லைனா 0 போடுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, 648 கிடைக்குமா. ஸோ 648 டிவைடட் பை 9900 கிடைக்கும். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 6 வாய்ப்பாட்டில் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ அப்போ என்ன வரும், இங்கே 1 6 6 8 6 48, இங்கே 16 6 96 5 6 30. ஸோ திருப்பி 6 வாய்ப்பாடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 1 6 6 8 6 48. ஸோ இங்கே 2 6 12 7 6 42 5 6 30. ஸோ 18/275 கிடைக்கும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 18/275. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அனாலஜியில் உள்ள கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, பென்சில் அப்படிங்கிறது ஸ்டேஷ்னரி, அனிமல்ங்கிறது கேட்டுங்கிறாங்க, சர்க்கிள்ங்கிறது ஃபிகரு, ட்ரக்குங்கிறது வெஹிக்கிள். ஸோ பென்சில்ங்கிறது ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம். ஓகேவா. ஸோ இது கரெக்டு. சர்க்கிள்ங்கிறது ஒரு ஃபிகர், ட்ரக்குங்கிறது ஒரு வெஹிக்கிள். ஆனால் இங்கே பாருங்கள், அனிமல் வந்து கேட்டா. ஸோ கேட்டு தான் அனிமல். இதை இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இங்கே கேட்டு கொடுத்து இங்கே அனிமல் கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அதனால் இதுதான் என்னது, ஆட் ஒன் அவுட். இதுதான் உங்களுக்கு ஆட் ஒன் அவுட். ஓகே, புரியுதா. அடுத்த கொஸ்டின் போகலாமா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். வாட் இஸ் த மீன் ஆஃப் த டேட்டா கிவன் இன் டேபிள். ஸோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதோட என்ன கேட்டிருக்காங்க, சராசரி வந்து கேட்டிருக்காங்க. இதோட சராசரி எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ மீன் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் வேல்யூ டிவைடட் பை சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதான மீனுக்கான ஃபார்முலா.
ஸோ சம் ஆஃப் வேல்யூ டிவைடட் பை சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ இப்போ எல்லா வேல்யூவோட சம்மு வந்து நமக்கு வேணும். ஓகே, எல்லா வேல்யூவோட சம்மு. ஸோ இதோட மதிப்பு என்ன 6, அதிர்வெண் எத்தனை 25. அப்போ இந்த சம் ஆஃப் வேல்யூ உங்களுக்கு என்ன வரும், இதில் வந்து எவ்வளோ வரும் 25 × 6 வந்து 150ன்னு கிடைக்கும். 3 × 30 உங்களுக்கு என்ன கிடைக்கும் 90ன்னு இருக்கும். 5 × 40 உங்களுக்கு என்ன வரும் 200. ஸோ 2 × 35 70. ஸோ 4 12 48. ஸோ 6 × 26 என்ன வரும் 156ன்னு கிடைக்குமா. அப்போ எல்லா வேல்யூவையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் 150 + 90 + 200 + 70 + 48 + 156. ஓகேவா. ஸோ எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணி டிவைடட் பை எவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்குது, சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 25 + 30 + 40 + 35 + 12 + 26. இதுதான் என்னது சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா. ஸோ அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும் 6 2 8 13 13 5 18. ஸோ 3 1 4 7 11 14 16. ஸோ 168ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா சம் ஆஃப் வேல்யூ, அப்போ சமேஷன் ஆஃப் xy டிவைடட் பை சமேஷன் y. இதுதான் இதுக்கான சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன வரும் சமேஷன் y தான் கண்டுபிடிச்சிட்டோம்ல, இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும் 168 வரும். அப்போ கீழே 168 போட்டுக்கலாம். ஓகே, மேலே இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் 150 இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 150 ஒரு 90 எத்தனை 240. ஸோ 240 இங்கே 440 வரும், இங்கே 510. ஸோ 510 இங்கே ஒரு 48 இருக்குது. ஸோ 558 வரும். ஸோ 558 ஒரு 156 எத்தனை 558 ஒரு 156 8 6 14 1. ஸோ 714ன்னு கிடைக்கும். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் 714ன்னு வரும். கீழே வந்து 168 இருக்குது. ஸோ டிவைட் பண்ணால் என்ன வரும் 714 டிவைடட் பை 168. எத்தனை தடவை போகும் 4 தடவை போகுமா. ஸோ 4 தடவை போச்சு அப்படின்னா 4 8 32 24 3 27 672 இருக்கும். 4ல் 2 போனால் 2, 11ல் 7 போனால் 4. ஸோ இப்போ ஒரு டிஜிட் தள்ளி என்ன பண்ணிக்கலாம் புள்ளி வச்சுக்கலாம். புள்ளி வச்சுட்டு இங்கே 0 சேர்த்திங்க அப்படின்னா எத்தனை தடவை போகும், எத்தனை தடவை போக வாய்ப்பு இருக்குங்க, எத்தனை தடவை 4 16. ஸோ 2 டைம்ஸ் போகுமா. 3 டைம்ஸுங்கும் போது 8 3 24 6 3 18 2 20. ஸோ 500 கிட்ட போயிடும். அப்போ 2 டைம்ஸ் போக தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4.2 சம்திங்னு வரும். இந்த ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் 4.2ன்னு ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம என்ன சொல்லிடலாம் கரெக்டுன்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Angita bought some toys at 10% discount on the original price. The original price of each toy was ₹50. If she made a total savings of ₹450, then how many toys did she buy? Angita சில பொம்மைகளை அசல் விலையில் 10% தள்ளுபடியில் வாங்கினார். ஒவ்வொரு பொம்மையின் அசல் விலை ₹50. அவர் மொத்தமாக ₹450 சேமிப்பு செய்திருந்தால் எத்தனை பொம்மைகளை வாங்கியிருப்பார்னு கேட்டிருக்காங்க. ஸோ அங்கீதான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு பொம்மையோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ₹50. இந்த ₹50 அந்த பொம்மையை வாங்காமல் அதில் 10% தள்ளுபடியில் வாங்குறா. அப்போ ₹50 10% தள்ளுபடினா எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பா, ₹45 வாங்கியிருப்பா. அப்போ 50ல் 10% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் 5 வரும். அப்போ அந்த ₹5 என்ன பண்ணியிருப்பாங்க தள்ளுபடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ 50ல் 5 தள்ளுபடி பண்ணால் ₹45 தான் அவள் வாங்கியிருப்பா. அப்போ அவளுக்கு கிடைச்ச தள்ளுபடி எவ்வளவு லாபம்னு கூட வச்சுக்கலாம். அப்படிதான் ₹50 மதிப்புள்ள பொருளை 10% தள்ளுபடியில் வாங்குறான்னா ₹45 வாங்கியிருப்பா. ₹5 தள்ளுபடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ ₹5 தள்ளுபடி பண்ணுறாங்க. ஓகேவா. அவள் மொத்தமாக ₹450 சேமிப்பு செய்திருந்தாள். ஓகேவா. இப்படி அவள் வாங்கும்போது அவள் வந்து ஒரு பொம்மை வாங்கலை. ஓகேவா. ஸோ எத்தனை பொம்மை வாங்கியிருக்காங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டலாக அவளுக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹450 வந்து என்ன பண்ணியிருக்கா சேவ் பண்ணியிருக்கா. ஒரு பொம்மை வாங்கினா அவளுக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்கும் ₹5 லாபம். அப்படி தானே. ஏன்னா ₹50 மதிப்புள்ள பொருளை வெறும் ₹45 தான் கொடுக்காங்க. ஏன்னா 10% தள்ளுபடியில் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பொம்மை வாங்கினா அவளுக்கு எவ்வளோ ரூபாய் லாபம் ₹5 லாபம். இப்போ அவள் கையில் எவ்வளோ ரூபாய் இருக்குது ₹450 இருக்குது. அப்போ எத்தனை பொம்மை வாங்கியிருப்பா, ஒரு பொம்மை வாங்கினா ₹5 கிடைக்குது. ஆனால் அவள் கையில் இப்போ ₹450 இருக்குது. அப்போ எத்தனை பொம்மை வாங்கியிருப்பா, இது வந்து பொம்மையோட எண்ணிக்கைன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இருக்கிறத ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × x = 450 இருக்கும். இதிலிருந்து x = 450 டிவைடட் பை 5. ஸோ 90 பொம்மை வாங்கியிருப்பா. அப்போ மொத்தமாக எவ்வளோ பொம்மை வாங்கியிருப்பா 90. 90ங்கிறது ஆப்ஷன் சி. இதை இப்படி எழுதி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பொம்மைக்கு ₹5 கிடைக்கி டோட்டலாக ₹450 கையில் இருக்குன்னா எத்தனை பொம்மை கிடைச்சிருக்கும். ஸோ 450 டிவைடட் பை 5ன்னு போடும்போது ஸோ 90 பொம்மை கிடைச்சிருக்கும். ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
8, 11, 22 இங்கே என்ன நம்பர் வரும் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து 50, 53 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்பர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பெரும்பாலும் அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தாலே ஆன்சர் வந்துடும். இப்போ இதில் வந்து என்ன லாஜிக் வந்து இருக்குது? ஸோ இப்போ வந்து அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்க முடியாது. இங்கே வந்து 8 வந்து 11 மாறி இருக்குது, 11 22 மாறி இருக்குது, திருப்பி 50 வந்து 53 மாறி இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டையும் இந்த லாஸ்ட்டு 2 டிஜிட்டையும் கம்பேர் பண்ணுங்களேன். 8 11 மாற்றணும்னா +3 ஆட் பண்ணணும், 50 53 மாற்றணும்னாலும் +3 ஆட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன பேட்டர்னாக இருக்கும்? 8 11 22 என்ன வரும்னு தெரியாது, 50 53. ஸோ 8 11 மாற்றணும்னா +3 ஆட் பண்ணணும், 11 22 மாற்றணும்னா டபுள் பண்ணணும், இன்ட்டு 2 பண்ணணும். அப்போ என்ன பண்ணியிருக்கலாம்? +3 × 2 +3 × 2 அப்படி போயிருக்கலாமா? அப்போ அடுத்து இருக்கிறதுல என்ன பண்ணியிருக்கலாம்? +3 போட்டிருக்கலாம். அப்போ +3 போட்டால் என்ன வரும்? 22 + 3 25 வந்திருக்கும். அப்போ கரெக்டு தானே? அப்போ 25க்கு அடுத்து 50 கொண்டு வரதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? இன்ட்டு 2 போட்டிருப்பாங்க. 50 53 மாற்றுறதுக்கு +3 போட்டிருப்பாங்க. அப்போ இங்கே உள்ள பேட்டர்ன் என்னன்னா +3 × 2 +3 × 2 இதுதான் இதுக்கான பேட்டர்ன். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. 25ங்கிறது ஆப்ஷன் டி. பெரும்பாலும் அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தாலே கிடைச்சிரும். ஆனால் இந்த கொஸ்டினில் 2 கான்செப்ட் உள்ள வருது. ஒன்று வந்து அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதாவது ஆட் ஆகிக்கிட்டே போகுது, அதுக்கப்புறம் அடுத்த இதுக்கு மல்டிப்ளை பண்ணுறாங்க, அடுத்து ஆட் ஆகுது, அடுத்து மல்டிப்ளை ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான லாஜிக். ஓகே, ஸோ இது போக இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய திங்கக்கிழமை அதாவது 10ஆம் தேதியிலேருந்து நம்ம லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்டிபிசிக்கு இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலைங்கிற ஸ்டூடெண்ட்டு, ஆர்ஆர்பி குரூப் டிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியலைங்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு என்டிபிசி அண்ட் குரூப் டிக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கும். SSC 2025 எக்ஸாம்ஸுக்கான பேட்சஸும் இதில் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும், ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். நீங்கள் ஜாயின் பண்ணதும் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணதும் கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ் வந்து இருக்கும். இதோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ எந்த எக்ஸாமுக்காக ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸு, டெஸ்ட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதை மட்டும் படித்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் ரயில்வே எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸு, எக்ஸ்பெக்டட் கொஷின் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புங்க. சப்போஸ் நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் என்டிபிசி டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஆல் இன் ஒன் கோர்ஸுங்கிறது ரயில்வே மட்டும் இல்லை, SSC மட்டும் இல்லை, 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணுற மாதிரி இதில் பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. NTPCக்கான 3rd பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் 60 டேஸில் NTPC எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.